வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து வைத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 69ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 4வது அமர்வு. ஆலய வழிபாட்டிலே மனதை ஒருமைப்படுத்தி உடல் சார்ந்த, குடும்பம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த கடமைகளையும் தேவைகளையும் நிறைவு செய்து ஆத்ம நிறைவு பெறக்கூடிய வகையிலே 3 அம்சங்களை இறை வழிபாட்டிலே, ஆலய வழிபாட்டிலே நம்முடைய முன்னோர்கள் இணைத்திருக்கின்றார்கள். யந்திரம், மந்திரம், தந்திரம் என்று சொல்வார்கள். யந்திரம் என்பது சிலை வடிவம் அல்லது ஓவியங்கள், எழுத்துக்கள் அடங்கிய சக்கரம், இவை எல்லாமே யந்திரம் என்ற பருப்பொருட்களுக்குள் அடங்கும். இவை தனக்கு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் சுகங்களிலே உள்ள சிக்கல்கள் அல்லது நோய்கள் அவற்றை நீக்குவது போன்ற நன்மைகளை அளிக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நமது எண்ணத்திற்கு வலிமையை சேர்ப்பது, அதுக்கு ஒரு ஊடகமாக அமைந்தவைதான் யந்திரங்கள். அடுத்து மந்திரம். இவற்றை வழிபடுகின்ற போது அவற்றிலே மனம் ஒடுங்குவதற்காக மட்டும் அன்றி உடலிலே, மூளையிலே அதிர்வுகளை ஏற்படுத்தி இதன் மூலம் குண்டலினி சக்தி உச்சிக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டவை மந்திரங்கள். அதாவது எந்தெந்த ஒலிகளை எப்படி எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒளி விஞ்ஞானமே மந்திரம். அதாவது ஒளி அதிர்வுகளை மையமாக கொண்டவை. மொத்தம் 50 ஒலிகளை எழுத்துக்கள் மூலமாக குறிப்பிடலாம். இன்னொரு ஒலி ஒன்று உண்டு. இந்த 50 ஒலிகளும் உதட்டை விட்டு வெளியே வரக்கூடியவை, அதனால் உச்சரிக்கக்கூடியவை. உதட்டுக்குள் காற்றை உள் இழுக்கக்கூடிய ஓசை, இந்த பல்லி, மூத்தமிடும் ஓசை, இவை எல்லாம் எழுத்துக்களிலே சொல்ல முடியாது. அதே போல இந்த மாடுகளை ஓட்டுகிறார்களே, அவர் எழுப்புகின்ற ஓசை, இவற்றையெல்லாம் எழுத்துக்களிலே சொல்ல முடியாது. இப்படி நீண்ட கால ஆராய்ச்சியால் நம்முடைய முன்னோர்கள் தனி எழுத்திலும் கூட்டு எழுத்துக்களிலும் அவற்றை உச்சரிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய நல்விளைவுகளை ஆய்வு செய்து அவற்றின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டவைதான் மந்திரங்கள். மண் திறம்
மந்திரம். அதாவது மனதுக்கு வைராகியத்தை, இதை நாம் அடைவோம் என்ற மன உறுதியை ஏற்படுத்தக்கூடியது மந்திரம். இந்த மந்திர உச்சாரணங்கள் இவற்றுடைய பிரதிபலிப்பு. அதற்காக கண்ட ஒரு நுட்பம்தான் ஆலய வழிபாடிலே சிலைகளை பிரதிஷ்டை செய்கின்ற போது சிலைக்கும் பீடத்திற்கும் மத்தியிலே செப்பு தகட்டை வைத்து அதை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று சொல்வார்கள். இப்ப அந்த செப்பு தகடு அங்கே வைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்றால், உச்சியிலே கலசங்கள் உண்டல்லவா, அந்த கலசங்கள் வான்காந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடியவை. அதிலேயும் செப்பு இருக்கும், பஞ்ச லோகங்கள் இருப்பதும் உண்டு. இவை வான்காந்தத்தை ஈர்த்து அதை அந்த கருவறைக்கு மேலே பிரம்மரந்தர் என்று ஒரு லேசான துவாரம் வைப்பார்கள். அதன் வழியாக அலைகள் விக்கிரகத்தை ஊடுருவி செப்பு தகட்டில இருப்பாகும் என்பது தாத்பரியம். மேலே இருக்கும் கலசங்கள் காஸ்மிக் ஃபீல்டு சொல்லக்கூடிய வான்காந்த ஆற்றலை ஈர்த்து கருவறைக்குள் செலுத்துகின்ற போது, சென்ற வகுப்புகளில் நாம் பார்த்தது போல, இந்த அலைகள் ஊடுருவி பயணிப்பதற்கு அந்த சிலை செதுக்கப்பட்ட கல்லிலே சென்ற வகுப்பிலே பார்த்தோமே, அந்த ஊடகத்தின் வழியாக இந்த வான்காந்த அலைகள் பயணித்து செப்பு தகட்டிலே இருப்பாகும். மந்திரங்கள் உச்சரிக்கின்ற போதும் அவை அந்த தகட்டிலே இருப்பாகும். இந்த ஆற்றல் இருப்பானது அங்கே இருக்குமா? இயற்கை விதியே அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்சன். ஈர்ப்பதும் ஈர்த்ததை விலக்கி தள்ளுதலும். இதுதானே பிரபஞ்ச அமைப்பே இரண்டு அலைகளின் அடிப்படையில் தான். இந்த விதிப்படி செப்பு தகட்டில் ஈர்த்து பதிவாக்கப்பட்ட காந்தலைகள் அங்கு மீண்டும் பிரதிபலிக்கின்ற போது அந்த சிலையை சுற்றிலும் காந்தலைகளாக பரவும். அதில் இந்த அதிர்வுகளும் இருக்கும், மந்திர அதிர்வுகளும் அதில் இருக்கும். இந்த மந்திர அலைகள், மந்திர அதிர்வுகள் சுற்றி வணங்குகின்ற பக்தர்களின் உடலிலேயும் ஊடுருவி ஆத்ம சாந்தத்திற்கான, மன சாந்திக்கான நுண்ணிய அலைகளை அது இந்த செப்பு தகட்டிலே பதிவான அலைகள் சுற்றி வந்து வணங்குகின்ற பக்தர்களின் உடலிலே ஊடுருவி ஜீவாந்தத்தோடு கலப்புற்று உடல் முழுவதும் பரவி உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் மனதுக்கு சாந்தத்தையும் அளிக்க வல்லது. அதனால்தான் பிரகாரம் சொல்வார்கள் இல்லையா, பிரதட்சணம் சொல்லுவாங்களே, அந்த கருவறையை சுற்றி வருகின்ற போது பிரம்மம் என்ற வான்காந்த ஆற்றலே அதை சுற்றி வந்து வணங்குகின்ற போது, ஆரம் என்றால் வட்டத்திற்கு ஒரு வட்டத்தின் மையத்தை நோக்கிய ஒரு தூரம், ரேடியஸ். அப்ப பிற பிரம்ம ஆரம், அதான் பிரகாரம். அது சுற்றி வந்து வணங்குகின்ற போது அது பிரதட்சணம் சொல்கிறோம், சுற்றி வந்து வணங்குவது. இந்த ஆற்றல் நமக்குள்ளாக ஊடுருவும்.
என்ற இயற்கை நீதியை மையப்படுத்தி தான் மந்திரங்கள் அதை அர்ச்சனை என்ற வகையில வழிபாட்டிலே இணைத்து பக்தர்களும் அந்த கருவறையை சுற்றி வணங்க வேண்டும் என்ற ஒரு நீதியையும் ஞானிகள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். சரி, இப்போ இந்த மந்திரங்களின் ஆற்றலை செப்பு தகட்டில் உருவாற்றுகின்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சி பல குருக்கள் ஒன்றாக அமர்ந்து செப்பு தகட்டை வைத்து நூற்றுக்கணக்கான மந்திரங்களை உருவேற்றுவார்கள். அவை எல்லாமே அந்த செப்பு தகட்டில ஈர்க்கப்படும். சரி, இதுல ஒரு நுட்பமான கருத்து என்ன என்றால், யார் குருக்கள் என்ற அந்த ஸ்தானத்திற்கு தகுதி உள்ளவர்கள்? மந்திரம் தெரிந்திருந்தால் மட்டும் போதுமா? அல்லது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன், வேறொன்றும் விரும்பேன் பராபரமே என்று மக்கள் நல தொண்டனாக வாழ்வது பக்குவமா? இது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் வியாபாரத்தனமாக மாறிப்போன ஆலயங்கள், பணம் இல்லாம கோயிலுக்கு போக முடியாதுங்க. சோ வியாபாரத்தனமாக மாறிவிட்ட ஆலயங்கள் எல்லாமே பணம் தான். இந்த அஷ்டபந்திர கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பதற்கும் சம்பளம் வாங்குகின்றவர்கள் உண்டு. இப்போ பணத்தை நோக்கி ஒரு காரியத்தை செய்தால் இது எப்படி உண்மையான ஆன்மீகம் ஆகும்? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், நாத்திகவாதம் அல்ல. அதனால் இன்றைக்கு இந்த மந்திரங்களை சொல்வதிலே சொல்பவருடைய ஆத்ம உணர்வுகளும் கலக்கும். ஏன்னா மல்லிகை பூவிலிருந்து வருகின்ற மனம் வேறு, தாமரை பூவிலிருந்து வருகின்ற மனம் வேறு, அல்லி பூவிலிருந்து வருகின்ற மனம் வேறு. அதே போலத்தான மனிதர்களும். அப்ப நம்மிடத்திலே தமோ குணம் உள்ளவர்களுடைய அலைகள் வேறு, ரஜோகுணம் உள்ளவர்களின் அலைகள் வேறு, சாத்வீக குணம் உள்ளவர்களின் அலைகள் வேறு. அப்ப சாத்வீகம் என்பது என்ன? அன்பு, நன்றி, கருணை. இந்த மூன்று மட்டுமே உள்ள தன்மைதான் சாத்விகம். தன்னை மட்டுமே, சுயநலத்தை மட்டுமே கருதாது, உலக சேமத்திற்காக, உலக நலத்திற்காக வாழ்கின்ற பக்குவம் பெற்றவர்களே சாத்விகர்கள். அவர்களுக்குத்தான் குருஸ்தானம் என்ற ஒரு தகுதி உண்டு. அவர்கள் நடத்தி வைத்தால்தான் இந்த மந்திரங்களுக்கு முழுமையான ஆற்றல் உண்டு, தூய்மை உண்டு. தூய்மை மிக முக்கியம். கலங்கப்பட்ட மனிதர்கள் மந்திரங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் புரோகிதம் செய்கிறோம் என்பது போல வெறும் சடங்குகளை செய்கின்ற போது அவரிடத்திலே ஆத்ம தூய்மை இருக்குமா என்பது சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. ஆத்ம தூய்மை இல்லை என்றால் இவற்றினால் வருகின்ற பக்தருடைய மனதிலேயும் ஆசைகள் தான் பெருகுமே தவிர ஞானம் வராது, போதும் என்ற நிறைய மனம் வராது. இன்றைக்கு ஏன் ஆலயங்களுக்கு வருகின்ற பக்தர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் தூய்மை கெட்டு கிடக்கிறது. தூய்மை இல்லாத மனம் கலங்கப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை, இந்த கலங்குகள்
கலந்துதான் இருக்கும். இந்த களங்கங்கள் சேர்கின்ற போது உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஒரு அனுபவம். கோவையிலே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயம். நான், மனைவி, எங்கள் அக்கம் பக்கம் குடும்பத்தார் ஒரு 10 பேர். எங்களுடைய இருப்பிடத்தில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம். நாங்க சென்ற நேரம் கிட்டத்தட்ட இரவு 7, 7:30 மணிக்கு பிறகு. அப்போ அங்க உற்சவமூர்த்திக்கு கடைசி ராக்கால பூஜை சொல்வார்களே, அந்த சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருந்தது. எல்லாரும் தரிசித்தோம். அது முடிகின்ற நேரத்துல அந்த குருக்கள், "ஆம்படைய மட்டும் நில்லுங்கோ" அப்படின்னார். சரி, ஏதோ நமக்கு ஸ்பெஷல் ஏதோ தருகிறார் போல என்று ஆண்கள் எல்லாம் முன்னாடி நின்னோம். பெண்கள் சற்று தள்ளி நின்றார்கள். பிறகு நடந்தது என்ன என்றால், அந்த உற்சவமூர்த்தியை சுமந்து போய் பாதுகாப்பு அறை குடோன் இருக்கு. அதுல வைக்கணும். அதற்காக சுமந்து செல்வதற்காக எங்களை நிற்கச் சொன்னாங்க. சரி. இப்ப என்ன செய்திருக்கணும்? அவரும் தோள் கொடுத்து முன்னாடி நின்று எங்களையும் பின்னாடி உதவிக்கு சுமக்கச் சொல்லியிருந்தால், இது சமத்துவம். எல்லோரையும் பிரம்மமாக பார்க்கின்ற ஒரு பக்குவம். ஆனால் நடந்தது என்ன என்றால், அவர் மேலே நின்று கொண்டு எங்களை மட்டும் அது சுமந்து கொண்டு பாதுகாப்பு அறைக்கு வழிகாட்டுகிறார். நான் பார்த்தேன். விலகி நின்று கொண்டேன். மற்றவர்களோ இது பெரிய புண்ணியம் என்று அதை சுமக்க துணிந்தார்கள். அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க. பிறகு அவர் இறங்கி வழிகாட்டிக் கொண்டு போய்விட்டார். நான் போகவில்லை. என்னோடு வந்த அன்பர்கள் எல்லாம் போய் பாதுகாப்பு அறையில வைத்துவிட்டு திரும்பி வருகின்ற போது, என்னங்க நீங்க வரல என்ன? அந்த புண்ணியம் எனக்கு வேண்டாம், அதனால வரல அப்படின்னு. ஏன் இந்த பாகுபாடு? பூஜை செய்கின்ற போது மற்றவர்கள் விக்கிரத்தை தொடக்கூடாதுன்னு சொல்றீங்க. முடிந்த பிறகு சுமப்பதற்கு யார் தொட்டாலும் பரவாயில்ல, கொண்டு போய் வைங்கன்றீங்க. அந்த கூட்டத்தில் சூத்திரன் இருந்திருப்பானே, இப்ப சூத்திரன் தொடலாமா விக்கிரகத்தை? எங்கே எங்கே தத்துவம், எங்கே ஆன்மீகம்? இதைத்தான் சமுதாயம் சீர்திருத்த வேண்டும். அதே போல சில ஆலயங்களிலே 1 அடி 2 அடி தூரத்துல கை வைத்துக் கொண்டு அந்த பிரசாதத்தை அப்படி எறிவது. இன்னும் சொல்ல போனால் கேரளாவுல, இந்தியாவுல கேரளா என்ற ஒரு மாநிலம் உண்டு. அங்கே குருவாயூர் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் அமர்ந்திருப்பார் ஒருவர். அங்கிருந்து சரியாக துல்லியமாக நம்முடைய நீட்டிய கைகளுக்கு ஒரு சிறு உருண்டை சந்தனத்தை வீசுவார். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்யத்தொழில் வேற்றுமையான். அந்த சிறப்பு என்பது ஆத்ம பக்குவம் தானே. நான் பக்குவம் அடைந்து விட்டேன் என்று உயரத்தில் இருக்கின்ற நீங்கள் மற்றவிடத்திலே பிரம்மத்தை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் என்ன பிராமணன் என்று நான் கேட்கிறேன். யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இதுதானே நீங்கள் மதிக்கின்ற, ஓதுகின்ற பகவத்கீதையின் சாரம். அப்ப உண்மையிலேயே பகவத்கீதையின் ஸ்லோகம் உங்களுக்கு புரிந்திருந்தால், அந்த ஸ்லோகத்தை பின்பற்றுகின்ற பக்குவத்தை நீங்கள் அடைந்திருந்தால், வருகின்ற ஒவ்வொரு பக்தனுக்குள் மட்டுமல்ல, அங்க துப்புரவு தொழில் செய்கிறார்களே,
அவருக்குள்ளும் நீங்கள் பிரம்மத்தை பார்த்தால்தான் அந்த உச்சத்தில் நீங்கள் அமர்வதற்கு தகுதி உள்ளவர்கள். இதை மக்கள் சிந்திப்பதில்ல. பிச்சை எடுக்கிற மாதிரி கையை தூக்கி நீட்டி வாங்கிட்டு போறாங்க. அங்கேயும் நான் கையை தூக்க நகர்ந்து போனேன். அதிசயமா பார்த்தான். எல்லாரும் கையை 2 கை நீட்டி கேட்ச் பிடிச்சிட்டு போறாங்க. இவன் என்ன கையை தூக்காம போறானேன்னு அதிசயமா பார்த்தார். ஆனா அவரை பார்த்துட்டே நகர்ந்துட்டேன். அது போல நம்முடைய சுய மரியாதைன்னு பேசுறாங்க இல்லையா? எங்க சுயமரியாதை காப்பாத்துறது, காட்டிக்கிறது? நாம் உயர்ந்தவர் என்று காட்ட வேண்டியது இல்லை. ஆனால் நம்மை ஒருவன் தாழ்ந்தவன் என்று மதிக்கிறான் என்றால் அந்த இடத்திலே நான் தாழ்ந்தவன் அல்ல என்று நம்முடைய சுய கௌரவத்தை காட்ட வேண்டியது நம்முடைய உணர்வின் வெளிப்பாடு. உண்மையிலேயே சூடு சொர்ணம் இருந்தா அதை வெளிப்படுத்தணும். இல்லைன்னா பரவாயில்ல. இப்படித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் ஆலயங்களை சேவை செய்தால், பூஜை புனஸ்காரங்களை பக்தர்களுக்காக செய்து கொடுத்தால், இதுல என்ன நன்மை வந்துவிடும் என்று இந்த பக்தர்கள் நம்புகிறார்கள். இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவை தந்தவர் பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். தத்துவ நூல்களின் சாரத்தை புரிய வைத்தவர். கீதையை புரிய வைத்தவர், பைபிளை புரிய வைத்தவர், திருக்குறானை புரிய வைத்தவர், திருக்குறளை புரிய வைத்தவர், ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், உபனிஷத்துக்களை புரிய வைத்தவர். அனைத்திலும் ஒரு விஞ்ஞானத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவை தந்தவர் பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இந்த தத்துவத்திலே தெளிவு பெற்றதால் நாம் துணிந்து நிற்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால், நீ பிறப்பால் பிராமணன், நான் தகுதினால் பிராமணன். பிறப்பில் வந்தது உயர்வா, தகுதி பெற்றது உயர்வா? யோசிச்சு பாருங்க, புரியும். உன்னிலும் உயர்ந்தவன் நான். எனவே இது இருமாப்பு அல்ல. ஒவ்வொரு பொருளின் தரம் அறிய வேண்டும். வைரக்களுடைய மதிப்பு யார் சொல்லுவாங்க? மீனவனுக்கு தெரியுமா வைரக்களின் மதிப்பு? வயிறு வியாபாரிக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல? மீனவன் சொன்னதையே வயிறு வியாபாரி நம்பினால் இருவருக்கும் பேதம் என்ன? எனவே இறைவனின் படைப்பின் பெருமையை அறிகின்ற போது எல்லோரையும் பிரம்மமாகத்தான் பார்க்கணும். அதிலே பேதம் காண்பது அநீதி மட்டுமல்ல, தெய்வத்திற்கு முரணானது. இறைவன் எந்த பேதமா பார்ப்பானா? வேண்டுதல் வேண்டாமை இலான். அவன் விருப்பம் கிடையாது, விருப்பம் கிடையாது, உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. அனைத்திலும் நானே இருக்கிறேன். எனவே இது எல்லாம் புரிந்து அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தால் அது ஒரு ஆற்றல் களமாக விளங்கும். அந்த கோவிலே ஒரு ஆற்றல் களமாக விளங்கும். அப்படி இல்லாத போது அது ஒரு திருமண சடங்கு போல, ஒரு அரசியல் திருவிழா போலத்தான் இருக்குமே தவிர அதுல ஆன்மீகம் இல்லை. எந்த ஒரு தெய்வீக ஆற்றலும் அதுல இருக்காது. இப்படிப்பட்ட கும்பாபிஷேகங்கள் நடத்துவதனால்தான் வருகின்ற பக்தர்களும் ஆசைகளின் பிம்பங்களாக வருகிறார்களே தவிர யாரும் ஞானத்தை தேடுவது இல்லை. எவ்வளவு செல்வம் குவித்தாலும் போதும் என்று நினைப்பதும் இல்லை. அடுத்தவர்களுக்கு கிள்ளி கொடுக்கின்ற மனமும் வருவதில்லை. எங்கோ சில பேர் தான் தான தர்மங்களில் நாட்டம் கொண்டிருக்கிறார்கள். பெரும் செல்வந்தர்கள் எத்தனை பேர் தான தர்மத்தை தருகிறார்கள் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வீட்டு திருமணத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணுவாங்க. ஆனா நாட்டுக்கு, அந்த ஒரு கிராமத்திற்கு, ஊருக்கு ஒரு மருத்துவமனையோ
ஒரு கல்விக்கூடமோ ஒரு கல்லூரியோ கட்டித்தர மாட்டாங்க. கொள்ளையடித்த பணத்திலே கிள்ளி கொடுப்பதற்கு ஒரு மனம் இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் மதிக்க வேண்டிய தேவை நமக்கு என்னன்னு யோசிக்கணும் இல்லையா? திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையுமே மதிக்கின்ற ஒரு சமுதாயம் இருந்தால் நல்லவர்களுக்கு மதிப்பு எங்கே? நல்ல கருத்துக்களை பின்பற்றவில்லை என்றால் சிக்கல் எப்படி தீரும்? 3ஆம் உலக யுத்தத்திற்கு பெரும் பகுதி தயாராகிவிட்டது. இப்போது அது டிக்ளேர் வெளிப்படுத்தப்படும், அறிவிக்கப்படும் மட்டும்தான் சஸ்பென்ஸா இருக்கு. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் தொடங்கிய போதே யுத்தம் தொடங்கிவிட்டது. நாளைக்கு சரித்திரத்தில் எழுதுகின்ற போது எப்படி முதல் உலகம் யுத்தம் 4 ஆண்டுகள், 2ஆம் உலக யுத்தம் 4 ஆண்டு நடந்தது என்று காலகட்டத்தில் நிர்ணயிக்கிறார்களோ, அதே போல 3ஆம் உலக யுத்தத்துக்கு காலகட்டத்தை குறிக்கின்ற போது ரஷ்யா உக்ரைன் எப்போ போர் தொடங்கினார்களோ அந்த நாள் தான் துவக்க நாளாக இருக்கும். எனவே இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வத்தை புரிந்தாக வேண்டும். தெய்வத்தை உணர்கின்ற போது, அனுபவிக்கின்ற போதுதான் தெய்வ நீதி புரியும். அந்த தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற வழிமுறைக்கு பெயர்தான் இறை வழிபடுதல். இங்க தேங்காய், பழம், அர்ச்சனை, ஆராதனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்ல வருகிறது? வாழைப்பழம். அனைத்து பாகங்களும் மற்றவர்களுக்கென்றே தியாகத்தின் சின்னம் ஒரு வாழை மரம். இலையை பயன்படுத்துகின்றோம், வாழை பூவை பயன்படுத்துகின்றோம், காயை பயன்படுத்துகின்றோம், பழத்தை பயன்படுத்துகின்றோம், தண்டை பயன்படுத்துகின்றோம். அந்த வேர் மட்டும் விட்டு வைக்கிறோம். அந்த வேர்ல இருந்து இன்னொரு வாழை தழைக்கிறது. அப்ப தன்னையே அர்ப்பணித்த தியாகத்தின் சின்னம் வாழைப்பழம். அதை நினைவு கூறுவதற்காகத்தான் வாழைப்பழத்தை வைக்கிறாங்க. தேங்காய் உடைக்கின்ற போது உள்ள என்ன இருக்கு? தண்ணீர். தேங்காய் என்ன, தண்ணீர் என்ன? தண்ணீர் தான் தேங்காய் ஆக்கியது. இப்ப நாராயணம். நாரி என்றால் தேங்காய், அயனம் என்றால் மாற்றம். அப்ப நாராயணம் என்றால் பௌதிகங்களின் மாற்றமே அனைத்தும். தென்னை இளைஞருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அந்த நீராக இருப்பது பிரபஞ்சம், சூழ்ந்திருக்கின்ற தேங்காய் இருப்பது இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்தக்களம். அதற்கு மேல் நிலைத்த அனைத்தும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற வலிமை மிக்க ஓடு போல் இருப்பது சுத்தவெளி. இந்த தத்துவத்தை காட்டுவதுதான் தேங்காய். அது மட்டுமல்ல, அந்த தேங்காய் அப்படியே வைக்கக்கூடாது. அந்த குடிமைன்னு சொல்லுவார்களே, அதை திறந்து வைக்கணும். அப்படி திறக்கின்ற போது அதுல 3 கண் இருக்கும். 2 வெளிப்புறம் புடைத்திருக்கும், 1 உள்புறம் குவிந்திருக்கும். அந்த உள்புறம் குவிந்த கண்ணை உடைத்து தான் இருமுடி கட்டு, ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டுகின்ற போது அந்த குவிந்த கண்ணை அது ஈஸியா இருமுடி கட்டில அந்த நீரை எடுத்து விட்டு நெய்யை நிறைப்பது. அப்போ நீர் எதை குறிக்கிறது? பாலென சொல்வது உடலாகும், அதில் தயிர் என கண்டதெங்கள் மனமாகும், வெண்ணெய் திரண்டது உந்தன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் உந்தன் அருளாகும் என்று 4 வரிகள் கண்ணாசுரை பாடலிலே வரும். அதான் நெய் அபிஷேகத்தை உள்ள நிறைப்பது. நெய்யை நிறைத்து அங்கு கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வது. இப்படி அந்த 3 கண், 2 கண்கள் புறக்கண்கள், அந்த உள் குளிந்திருக்கிறதே, அந்த உள் குளிந்திருப்பது இந்த புருவங்களுக்கு மத்தியில் உள்புறம் இருக்கின்ற ஆக்ஞா சக்கரம். அப்ப ஆக்னையை திறந்தால் ஆசைகள் நம் வசப்படும். சிவபெருமான் காமனை எரித்தது நெற்றிக்கண் திறந்துதான்.
அப்ப காமன் யாரு? ஆசைகள். ஆசைகளை பொசுக்க வேண்டும் என்றால் நெற்றிக்கண் திறக்க வேண்டும். அந்த தத்துவத்தை காட்டுவதுதான் தேங்காய். அதில் உள்ள முக்கண், அதிலே குளிர்ந்த கண், ஆக்னை மையம். அதே போல வழிபாட்டிலே ஒவ்வொன்றிலேயும் கருத்துக்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது மந்திரத்துக்கு அடுத்தது தந்திரம். தந்திரம் எப்படி மண் திறம் என்று சொல்கிறோமோ அதே போல தந்திரம், அதாவது மந்திரங்கள் ஒளி அதிர்வுகளை ஏற்படுத்தி அதை உச்சரிக்கின்ற போது நம்முடைய குண்டலினி சக்தி மேலே கொண்டு வருவதற்கான அதிர்வுகளை ஏற்படுத்தும். தந்திரம் என்பது நாம் எதை அடைய வேண்டும், இந்த வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால் எவையெல்லாம் நமக்கு அவசியம். ஞானம் போதும் என்று சொல்லி கடவுளை மட்டுமே நினைந்து உணவு உறக்கம் அனைத்தையும் துறந்து வாழ்ந்து விட முடியுமா? ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார். அதனால் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அந்த உயிர் வளர்கின்ற போதுதான் என்ன தெரியும்? உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். அப்ப உடலை பாதுகாத்தாகணும் இல்லையா? அப்ப தன் திறம் என்பது என்ன என்றால், இந்த வாழ்க்கையை ஒரு நிறை வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடல் புலன்களிலே ஒரு நிறைவு பெற வேண்டும். சுகங்களை துய்ப்பதிலே ஒரு நிறைவு பெற வேண்டும். அனுபவித்த செல்வம், வசதிகள், புலன்கள் இவற்றிலே மனம் நிறைவு பெற வேண்டும். இந்த இரண்டிற்கும் போதுமான அளவுக்கு செல்வம் இருக்க வேண்டும், வருவாய் இருக்க வேண்டும். அதன் பிறகு பந்தம், பற்று, பாசம் என்ற வாழ்க்கையின் அனைத்து பிடிப்புகளையும் தளர்த்திவிட்டு விடுதலை பெற்ற ஒரு ஆத்மாவாக கூடிய வகையிலே இந்த ஆத்மாவும் பக்குவமடைய வேண்டும். உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி, இந்த 4 வகைகளிலேயும் நிறைவு பெற்ற வாழ்க்கைதான் ஒரு வெற்றிகரமான முழுமையான வாழ்க்கை. இந்த ஆத்மா எங்கேயும் நிற்காது. உடலை விட்ட பிறகு அது நேராக பரமாத்மாவோடு கலந்துவிடும். யாரும் மோட்சத்தை முயற்சவும் வேண்டாம், யாரும் எந்த பரிகாரமும் சம்பிரதாயம் செய்ய வேண்டாம். அது முடிஞ்சது, அதோட முடிஞ்சது. உயிர் போச்சா, ரைட், ஓகே, அவங்க வேலையை பார்க்க வேண்டியதுதான். உடல் அடக்கம் பண்ணிவிட்டு எந்த சம்பிரதாயங்களும் தேவையில்லை. இதுதான் நிறைவான முழுமையான வாழ்க்கை. அப்ப இந்த தேவைகள் என்ன? சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். உயிர் வாழ வேண்டும், சர்வைவல். இயற்கை நீதிப்படி புலன்கள் அமைந்ததன் நோக்கமே இயற்கையின் இயல்பான சுகங்களை நிறைவாக துய்ப்பது, என்ஜாய்மெண்ட். அதே சமயத்துல அறியாமையில் பிறந்த வாழ்க்கை அறிவின் முழுமையில நிறைவு பெற வேண்டும். நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேரு, பக்தி, ஞானம், முக்தி. வாழ்ந்து முடிந்த பிறகு அடைவது மோட்சம். அதுக்கு 125 ரூபாய் கொடுத்து தீபம் ஏற்றினா மோட்சம் கிடைக்காதுங்க. இதெல்லாம் வேடிக்கைகள், புரியாத மனிதர்களுக்கு செய்யப்படுகின்ற வியாபாரத்தனம்.
அப்படியே ₹125 யாருக்கும் மோட்சம் கிடைச்சிடாதுங்க. அவ்வளவு சீப்பான மோட்சம். அ காபி, டிஃபன் சாப்பிட்டாலே ₹300 ஆயிடுது. ₹125 மோட்சத்தை போய் ஏத்துறோம் நாம கும்பகோணத்துல. வேடிக்கை, வேடிக்கை. கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னாக்க, இறைவனை வணங்குவது ஒரு பக்கம். பிறகு இந்த பக்தர்கள் ஐயோ அங்க நடக்கிற வியாபாரத்தையும் பார்க்கிற போது, எப்போ இவங்கெல்லாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? எப்போதைக்கு துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை மட்டுமே தூக்கப் போகிறார்கள்? என்றைக்கு பிறவி கடனை முடிக்கப் போகிறார்கள்? யுத்தம், இயற்கை சீற்றங்கள் இப்படித்தான் முடியும். நிறைவான மரணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அகால மரணங்கள் தான். எனவே இந்த வாழ்க்கை வளங்கள், உடல் ஆரோக்கியம், பிறகு ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம். இவை எல்லாவற்றையும் அடைகின்ற மன உறுதி, தந்திரம், தன்னை மேம்படுத்திக் கொள்வது. இப்படி இறை வழிபாட்டில் யந்திரம், மந்திரம், தந்திரம் என்ற 3 கோட்பாடுகளை அற்புதமான பொருள்மிக்க அறிவியல் பூர்வமான கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு சடங்குகளை அமைத்தார்கள் நம்முடைய ஞானிகளும் முன்னோர்களும். அது மட்டுமல்ல, இந்தந்த மூர்த்தியை வணங்கினால் இன்னென்ன நன்மைகள் கைவரப்பெறும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகத்தான் கற்பனை கதைகளை தோற்றுவித்து கதாபாத்திரங்கள் மூலமாக நிகழ்ச்சிகளை கோர்த்து அதிலே ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி வைத்தார்கள். எல்லா இதிகாசங்களிலேயும் ஒரு ஒரு அடிப்படையான நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய, இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்தம் உள்ளே அடங்கி இருக்கும். அர்த்தமுள்ள சடங்குகள் நிறைய கூட்டிட்டு இருப்பாங்க. இவங்களே பல சடங்குகளை சேர்த்துக் கொள்வார்கள். அதுல எல்லாம் அர்த்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எது ஆதியில் சொல்லப்பட்டதோ, அறிமுகப்படுத்தப்பட்டதோ, அந்த ஆகம விதிகள், அந்த சம்பிரதாய முறைகள் மட்டுமே அர்த்தமுள்ளதாக இருக்குமே தவிர, பின்னாளில் வந்த மதவாதிகள், பூசாரிகள் இவர்கள் சேர்த்துவிட்ட அரபேக்கட்டுத்தனம் எல்லாம் அதுல தத்துவம் இருக்கலாம், இல்லாம போகலாம். இருக்கும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஞானிகள் உருவாக்கிய அத்தனையிலையும் தத்துவம் இருக்கும். அதை தோண்டி கண்டெடுப்பதுதான் ஞானத்தின் வெளிப்பாடு, வேதத்திரயத்தின் வெற்றி. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானிகள் உருவாக்கிய ஆலயங்கள், அது ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆற்றல் களம், இதை சுற்றி வணங்குகின்ற பக்தர்கள், அதே பிரகாரம், பிரதட்சணம், இன்னொன்று பிரசாதம். பிரகாரம் அங்கு ஏற்படுத்தப்பட்ட ஆற்றல் களம், பிரதட்சணம் நாம் செய்கின்ற வழிபாடு, சுற்றி வருவது, பிரசாதம் பொங்கலா, தீர்த்தமா? பிரசாதம் என்பது நாம் அடைய வேண்டிய பக்குவம். கையை நீட்டுகின்ற எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும். சக்கரை பொங்கல், அபிஷேகம், தீர்த்தம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் தெய்வ கடாட்சம் யாருக்கு கிடைக்கும்? தெய்வத்தின் திருவருள் யாருக்கு கிடைக்கும்? அதுதான் முக்கியம். அதை பின்னால் பார்க்க இருக்கிறோம். பிரசாத புத்தியின் மகிமைகள், அதை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கருவறைக்குள் கொண்டு போய் படைக்கப்படுகின்ற சாதாரண நீர் தீர்த்தம் என்ற பிரசாதமாகிறது. உள்ளே எடுத்து செல்லுகின்ற சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ அது பிரசாதமாக வெளியே வருகிறது. உள்ளே போன பக்தர்கள்
எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வருகிறார்கள் வெளியே. அது நீங்க வெளியே வந்தவுடனே பேருந்து ஏறுகின்ற போது, வண்டிகளில் ஏறுகின்ற போது பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடித்துக் கொண்டு ஏறுகின்ற ஒழுங்கீனம். அப்போ வணங்கியது தெய்வம், செய்வது ஒழுங்கீனம். இதுக்கு பேர் பக்தியா? இந்த முட்டாள்தான் எப்போ விலகப் போகிறது? சரி, இப்போ புராண கதைகள், இந்தந்த மூர்த்தியை வழிபட்டால் இன்னென்ன நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கை. இப்போ என்னெல்லாம் நமக்கு வேண்டும்? 7 சம்பத்துகளை பார்த்தோம். உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, புகழ், உடல் வலிவு, உடல் நலம், செல்வம். இந்த 7 சம்பத்துக்களும் நிறைவாக அமைந்து விட்டால் அது ஆத்ம தரிசனத்திற்கும் பரமாத்ம தரிசனத்திற்கும் இட்டுச் செல்லும். அறிவின் உயர்வுக்கு இல்லையா? நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு, மோட்சம். அந்த அறிவின் உயர்வு ஆத்ம தரிசனத்திற்கு இட்டுச் சென்றுவிடும். அப்ப இந்த 7 சம்பத்துக்களும் நிறைவாக பெற்றுவிட்டால் அதுதான் வெற்றிகரமான முழுமையான வாழ்க்கை. அப்ப இதற்கு தகுந்தாற் போல உருவங்களை சமைத்தார்கள். வைத்தீஸ்வரன், வைத்தியம் என்றால் மருத்துவம். வைத்தீஸ்வரன் அதாவது மருத்துவர். வைத்தீஸ்வரன் ஆலயத்துக்கு சென்று சிவனை வழிபட்டால் நோய் குணமாகும் என்ற நம்பிக்கையை மையப்படுத்தி இங்க வந்து வணங்க வேண்டும். தனலட்சுமி செல்வம், தானியலட்சுமி உணவு, உணவு தானியங்கள், அன்னலட்சுமி சமைத்த உணவு, சந்தானலட்சுமி நல்ல சந்ததிகள், தைரியலட்சுமி எதையும் உறுதியோடு எதிர்கொள்ளக்கூடிய, சிக்கல் வருகின்ற போது எதிர்கொள்ளக்கூடிய மன துணிச்சல். இப்படி வாழ்க்கை தேவைகளுக்கு ஏற்ப வகை வகையாக சிலைகளை வடிவமைத்தார்கள். திரும்ப திரும்ப இந்த சிலைகளுக்கு வழிபாடு செய்து வணங்கி தங்களுக்கு அத்தகைய பேறுகள் வந்து சேரும் என்று நம்புகின்ற எண்ணத்துக்கு ஒரு வலு ஏற்படும். எண்ணிய எண்ணியாக எய்துவர் எண்ணியர் திண்ணீராக பெறேன். இப்ப யார் மூலமாக நன்மை வருகிறது? இதை வணங்கினேன், இந்த நன்மை எனக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கைதான் நமக்கு மாற்றத்தை தருகிறது தவிர தெய்வம் எதை நமக்கு தரமாட்டார். தருவதற்கு அவங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. பைபிளிலே ஒரு அற்புதமான வசனம் உண்டு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக என்கிறார் இயேசுபிரான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. குருவை வணங்கினால் நமக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கை தான் மாற்றத்தை தருகிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது. அப்ப அந்த நம்பிக்கை மட்டுமே போதுமா? இறைவன் என்னை காப்பாத்துவான், நான் செய்யற எல்லா பாவத்தையும் நீக்கிடுவான் என்று நம்பிக்கை வைத்துக் கொண்டு தினசரி பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் இறைவன் கழுவி கொண்டே இருப்பானா? ஞாயிற்றுக்கிழமை பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் பாவத்தை செய்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அப்படி பொருள் எங்கேயும் சொல்லவில்லைங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. ஒழுக்கத்தை தான் போதிக்கிறது, அறத்தை தான் போதிக்கிறது, தர்மத்தை தான் போதிக்கிறது. இந்த தர்மம் என்பது தெய்வ நீதி, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த தர்மம் அறம் என்பது தெய்வ நீதி.
இறைவனுடைய செயல் திட்டம், செயலுக்கு தக்க விளைவு என்ற தீர்ப்பு. இதை மதித்து வாழ்கின்ற போது நமக்கு துன்பங்களின் சாயல் கூட விழாது. வாழ்நாள் முழுவதும் சந்ததிகள் அனைத்திற்கும் நன்மைகள் மட்டுமே வந்து சேரும். எண்ணத்தின் வலிமையை மையமாக வைத்துத்தான் சடங்குகள் உருவாக்கப்பட்டன. எனவே இதன் உட்பொருளை புரிந்து கொண்டு எண்ணம் வலிமைப்படும் தியான பயிற்சியை செய்ய வேண்டும். ஒரு நிமிஷம் திருப்பதி போனா ஒரு நிமிஷம் கூட கிடைக்காதுங்க. சில வினாடிகள் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. என்ன உறுதி கிடைக்கும்? அப்ப இதை விட ஆயிரக்கணக்கான மடங்குகள் வலிமை சேர்க்க வல்லது 30 நிமிடம் செய்கின்ற தியானம். கோவிலுக்கு போய் இறைவனை தரிசிக்கின்ற பெறுகின்ற பலனை விட 1000 மடங்கு வலிமை மிக்கது, சக்தி வாய்ந்தது நாம் ஒரு முறை செய்கின்ற தியானம். 30 நிமிஷம் செய்கின்ற தியானம். ஏன்? நம்முடைய மனதையே நமக்குள்ளே செலுத்தி நமக்குள் துன்பம் விலகுவதற்கும் நன்மைகள் பெறுவதற்கும் சங்கல்பிக்கிறோம். அதனால் தவத்தின் பலன் மிக அதிகம். அதுதான் பகவத்கீதையில கோவிலை கழுவி சுத்தப்படுத்துவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அதுல ஒரு புண்ணியம் கிடைக்கும். பிறகு பூஜை, புனஸ்காரம், மந்திரம், அர்ச்சனை, அபிஷேகம், இதுல ஒரு நன்மை கிடைக்கும். இந்த பிரார்த்தனை விட உயர்ந்தது மானச தபஸ், மனதை கொண்டே செய்கின்ற யஜ்ஞம். இதுதான் மற்ற அனைத்திலும் உயர்ந்தது என்று கீதை தீர்ப்பளித்திருக்கிறது. அதனால் ஆலய வழிபாட்டினுடைய பயன் என்ன என்றால், எனது ஆத்மா எனக்குள் இருக்கின்ற பரமாத்மாவோடு லயமாக வேண்டும். அதற்கு துணை செய்கின்ற ஒரு ஆற்றல் களமே இந்த ஆலயம் என்று அதை மதித்து அந்த ஆற்றலை உள்வாங்கக்கூடிய திறம், வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அந்த நுண்ணிய அலைகளை கவனிக்கக்கூடிய தவ பயிற்சி பெற்றோருக்கு மட்டுமே இது சாத்தியம். ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எப்படி என்ன உணர்வது? தவம் செய்தவருக்கு மட்டுமே அந்த உணர்வுகளை, நுண்ணிய அலைகளை, காந்த ஆற்றலை உணர்கின்ற அனுபவம் இருக்கும். இந்த அனுபவத்தை கொண்டு ஆலயம் தொழுகின்ற போது அந்த கருவறையோடு தரிசிக்கணும் அவசியம் கிடையாது. வெளி வாசலை கொண்டு கூட கர்ப்பகிரகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஆற்றலை, அந்த தெய்வீக ஆற்றலை ஈர்க்க முடியும், பயன் கொள்ள முடியும். எனவே தவம் செய்து அவர்கள் தேர்ச்சி சென்றால் அவர்கள் பெறக்கூடிய நன்மைகள் பல மடங்கு. சாதன பக்தனை விட பல மடங்கு ஆற்றலை பெற முடியும் ஒரு தவ பயிற்சியாளரால். இப்படி உயிர் மீது நிலைத்து மனதுக்கு வளம் சேர்க்கும் தவமுறை தெரிந்தவர்களுக்கு உருவ வழிபாடு தேவையில்லை. போக வேண்டாம் மகிழ்ச்சி சொல்லல. வீட்டுல போகணுன்றாங்க, இல்ல வழியில நேரம் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு, கொஞ்ச நேரம் போய் சாந்தமா உட்கார்ந்து தவம் பண்ணலாம். எனவே நமக்கு பொருந்தாத இடம் அல்ல, பயன் கொள்ளக்கூடிய இடம். மற்றபடி நாம் உள்ளே போனால்தான் ஆண்டவன் நமக்கு வருகை பதிவேட்டிலே வரவு வைப்பான் என்பது அல்ல. தர்மத்தை, அறத்தை அலட்சியப்படுத்தினால் நோய்கள், நட்டங்கள், சண்டை, சச்சரவுகள், விபத்து, ஒழுக்கமற்ற சந்ததி, வேலையின்மை, சுற்றம்,
நட்பு விலகி போதல் போன்ற பல துன்பங்களை சந்திக்க வேண்டி வரும். இவற்றை வலியுறுத்தி பின்பற்ற வைப்பதற்கு பெயர்தான் பயபக்தி. யாருக்கு தேவை? தவமுறை ஏதும் தெரியாதவர்களுக்கு குறைந்தபட்சம் சிலை வணக்கமாவது வேண்டும். அதனால்தான் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த சிலை வணக்கமாவது ஒரு நம்பிக்கையோடு செய்யவில்லை என்றால் தர்மம் தலைமறைவாகிவிடும் உலகத்தில் இருந்து. தேவ நீதியை புறக்கணித்தால் இறைவன் தண்டித்து விடுவான் என்று பயந்து ஒழுக்கமாக வாழ்வது பயபக்தி. சரி, அடுத்து சில ஒன்றை மட்டும் நாம் ஆழமாக மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். தர்மம் சார்ந்த வாழ்க்கை சொத்து சேர விடாது. தர்மம் என்பதன் பொருளே மற்றவர் நலம் பேணுவதுதான். இதை கருத்தில் கொண்டு அற வழியில் பொருள் ஈட்டுவதும் பகிர்ந்துண்டு வாழ்வதும் தான் உண்மையான தெய்வ நீதி, உண்மையான இறை வழிபாடு. பல தலைமுறைகளாக தெய்வ நீதிக்கு முரண்பட்டே மக்கள் வாழ்ந்து வருவதால் தான் நோய்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் துரத்தி துரத்தி அடிக்கின்றன. எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய கருணையை நாம் பெற வேண்டும் என்றால் தெய்வநீதியை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கையை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. எந்த பூசை, புனஸ்காரம், பரிகாரம், யாகம் எதுவுமே பலனளிக்காது என்பதை புரிந்து கொண்டு ஆலயங்களை பயன் கொள்ள வேண்டும். இவ்வாறு அமைந்த கோவில்கள் 3 வகைப்படும். அவற்றை பற்றி அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்று உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். என்னுடைய போன்ல பால்ட்டு நினைக்கிறேங்க ஐயா, எனக்கு நிறைய முறை இன்டரப்ட் ஆயிட்டே இருந்தது. ஆமா ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. மிகச்சிறந்த சிந்தனை உரை, பல நுணுக்கங்களை, பல நுட்பமான விடயங்களை, ஆலய வழிபாடு பற்றிய தெளிவான விளக்கங்களை பெற்றோம். மிகச்சிறப்பு. நாங்கள் கேள்வி பதில் பகுதிக்கு செல்லாமா ஐயா? செல்லாங்கய்யா. செல்லாம. ஓகே. என்ன தெளிவு என்ன கனெக்ஷன் பிரேக் ஆகிறபடியால யோசிச்சோம் ஐயா. இயன்ற வரை கேள்வி பார்ப்போங்கய்யா. ஓகே, நன்றிகள் ஐயா. ஐயாவோட உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், தெளிவு மேலதிக தெளிவை விளக்கங்களை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். இப்பொழுது தனா ஐயா. ஐயா, இந்த கேள்வி என்ன சொன்னா, இந்த அஷ்டபந்த கும்பாபிஷேகம் சொன்னீங்க. அதுண்டா அது என்ன சார்? அது ஒரு 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 பர்டிகுலர் இயர்ஸுக்கு ஒருக்கா செய்யறதா இல்லாட்டி எதை எப்படிங்கய்யா? ஆரம்பத்தை சொல்லும் பொழுது கோயில்ல கும்பாபிஷேகம் செய்யறதை பற்றி சொல்லும் பொழுது அஷ்டபந்த கும்பாபிஷேகம் அப்படி ஒன்று சொன்னீங்களா? அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். ஓ, அது ஒரு ஒரு இப்ப இத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா செய்ய வேணும்னு இருக்கா இல்லாட்டி கோயில்? ஆமா ஆமா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும். அது ரைட். அது இன்னும் சொன்னீங்க, அது செய்யும் பொழுது அந்த பீடத்துக்கும் விக்கிரகத்துக்கும் இடையில தகடு ஒன்று வைப்பாங்க, செப்பு தகடு. ஆமாங்கய்யா. அது அந்த செப்பு தகடுல அந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது அது அந்த சக்தியை எடுக்கும்னு சொல்லி அப்படி ஒன்றும். அந்த கலசங்கள் மேல கோபுரத்துக்கு மேல அங்க ஒரு துவாரம் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள வான்காந்தம் அதுக்கும் அந்த சக்தியை அதுல சேர்க்கும்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னீங்க. ஆமாங்கய்யா. அப்ப எனக்கு ஒரு சிந்தனை என்ன சொல்லி சொன்னால், வான்காந்தம் ஐயா எப்பவும் தூய்மையா தானே இருக்கும். காரணம் வான்காந்தம் தூய்மையா இருக்கும். இப்ப மந்திரம் உச்சாரணம் செய்யறோம் இல்லையா? ஆமா. இப்போ அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் போகுது.
அந்த சிலையை பெயர்த்தெடுத்து நீரில் வைத்துவிட்டு சில நாட்கள் எல்லாம் மந்திரம் ஓதி ஓதி அந்த செப்பு தகட்டுக்கு உருவேற்றி தான் பிறகு அந்த கும்பாபிஷேக நாளிலே அதை பிரதிஷ்டை பண்றாங்க. ரைட். ஓ சரியா? அப்போ பல 1000 முறை உச்சாடனம் செய்கின்ற அந்த செய்து வைக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பக்குவத்தில் இருக்க வேண்டும்? வெறும் மந்திரம் தெரிஞ்சா போதுமா? அல்லது அறம் சார்ந்து வாழக்கூடியவராக இருக்கணுமா? அந்த தகுதி இருக்கு இல்லையா? ரைட் ஐயா. ஓ ஓ அப்ப அறம் சார்ந்து வாழ்வது என்பது என்ன? அதான் உஞ்சவிருத்தி பிராமணன்பாங்க. ஒரு உடை தான் இருக்கணும். அடுத்தவர் உணவுக்கு கையில வச்சுக்க கூடாது. பைபிள்ல சொன்னது போல உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்கும் எனில் போதும் என்று இருக்க கடவீர்கள். இந்த இலக்கணத்தைப்படி வாழ்பவன் தான் உஞ்சவிருத்தி பிராமணன். அவர் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்கள் இந்த கும்பாபிஷேகம் செய்து வைத்தால்தான் முழுமையான ஆற்றல் இருக்குமே தவிர காரு, பங்களா, வீடு, ஆசா பாசங்கள் எல்லாம் வைத்து கொண்டு மந்திரங்கள் தெரியும் என்பதை மட்டுமே முதன்மையாக வைத்து செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்துல எந்த பலனும் இருக்காது. சரி ஐயா. நான் ஐயா அந்த வான்காந்தம் தூய்மையா இருக்கும் என்று கேட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ம். எனக்கு அது வழியா புரிஞ்சது தெரியல. நீங்க அந்த முந்தியெல்லாம் சிந்தனைகள் செய்யும் பொழுது இந்த எர்த் பவுண்ட் சோல்ஸ் இங்க இருந்த அந்த நுழைவு பெறாத ஆத்மாக்கள் எல்லாம் அந்த எர்த்ல அந்த 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 ஒரு கீழ் லெவல்ல நிக்கும். எர்த்ல ம், ம், ம். அப்ப அதுகள் எல்லாம் எங்க திருப்பி போய் அனுபவிக்கணும் அந்த ஆசை பாசங்கள்லாம் விடாததுகள் திருப்பி வரணும்ன்ற அந்த இதெல்லாம் அங்க இருக்கும்ன்ற மாதிரி அப்படி ஒரு சிந்தனை ஒன்று சொல்லி அதாவது வான்காந்தம் கலசங்கள் வழியா உள்ள வரும். ஓ, அது நான் தூய்மையானதுதான். நான் கேட்கிறேன்டா ஐயா. அப்ப ஆ. அந்த ஆத்மாக்களின் அலைகளுக்கும் வான்காந்தத்துக்கும் ஒன்றும் அதை மிக்ஸ் பண்ணாத அப்படி ஏதாவது இருக்குமோன்னு கேட்டேன் அதுல. மிக்சிங் ஆகும். ஆ, ஏன்னா வான்காந்தம் இல்லாத இடம் கிடையாது. ஆமா சோ அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா நீருக்குள் வாழ்கிற மீனை போல ஓ இந்த காந்த களத்துக்குள் தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன ரைட் இருக்கும். ஆனாலும் சிறப்பாக ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துவதுதான் மந்திரங்கள். ஆமா இப்போ எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குன்னா நம்ம ஏன் சாப்பாடு எடுத்துக்கிறோம்? இந்த உடல் தேவைக்கு வான்காந்த ஆற்றலோ பௌதிக ஆற்றல்களோ போதாது. ஆமா அதனால உணவை அதிகமா எடுத்துக்கொள்கிறோம். ஆமா அது போல வான்காந்த தூய்மையானதுதான் என்றாலும் அந்த ஆற்றல் ஆலய நிர்மாணத்திற்கு போதாது. ஓ, அதனால அங்க திணிப்படுத்துவதற்காகத்தான் மந்திரங்களை சொல்லி அந்த உச்சாடனத்தின் அதிர்வுகள் மூலமாக அந்த ஆற்றலை கூட்டி வைக்கிறோம், இல்ல பெருக்கி ஐயா. வைக்கிறோம். திருப்பியும் இருக்கா தெளிவுபடுத்துறதுக்கு ஐயா நான் அந்த திருப்பி வந்து சொன்னேன் அந்த வான்காந்தம் தூய்மையாண்டு கேட்டதுக்கு காரணம் ம். எர்த் பவுண்ட் சோல்ஸ் எல்லாம் அது அந்த அதுக்கும் ஒரு அலையாதிர்வு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா ஐயா? இந்த அதுகள் எத்போன் சோல் இங்க வராது. அதுதான் கேட்டேன் என்ன சொன்னா அது ம். அது சொல்லக்கே சொன்னீங்க அந்த சில சமயங்கள்ல அது அந்த பலகீனமான ஆத்மாக்கள்ல ஏறி அதுல அனுபவிக்க ஏன்னா எத்போன் சோல் கீழே வரக்கூடிய நேரம் இரவு நேரம் தான். ஓகே கும்பாபிஷேகம் எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல தான் செய்வாங்க. ரைட் அப்போ ஓகே ஞானிகளுடைய ஆத்மாக்கள் ஆசீர்வதிக்கின்ற காலம் தான் பிரம்ம முகூர்த்தம். ரைட் ஓகே ஓகே ரைட் ஓகே சோ அந்த தூய்மையான ஆத்மாக்கள் பூமியில் உள்ள அலைகளோடு கலப்புறுகின்ற நேரத்துல நமக்கு நல்ல தெய்வீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஐயா இன்னும் திருப்பி அதை மெட்ட மாதிரி போட்டு பார்ப்போம். இப்ப அந்த மகா கும்பாபிஷேகம் இரவில் நடக்குதுன்னு வைப்போம் உதாரணமாக அப்படி நடந்தால் ம். அதில் அந்த ஆண்கத்தோட கலந்து வாரத்துக்குள்ள சார்ந்தர்கள் இருக்குமா? அது பிசாசுடைய இடமா தான் இருக்கும். அது சரி ஐயா ரைட் ஓகே ஐயா. அதைத்தான் நீங்க இவங்க செய்யறாங்களே இந்த பில்லி சொல்லி செய்றவங்க எல்லாம் அதுக்குத்தானே ஐயா கேட்டான் ஐயா. அவங்களும் பூஜை செய்யறாங்க. ஆமா நள்ளிரவு தான் செய்வாங்க. ஆமா அது அவங்க இரவுல அந்த பூஜை நடக்குது அதுதானே. காரணம் என்னன்னா நள்ளிரவில் தான் பிசாசுகள் வரும். அதை வச்சுதான் அவங்க இந்த தீய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். ரைட் அதுதான் ஐயா அது எனக்கு சிந்தனை வந்தா சரியா ஐயா என்ன ஐயா கேட்க முடியாது. அது நீங்க இடையில எங்கூட சொல்லும் போல சொன்னீங்க இந்த அவங்களுக்கு இந்த ஏதோ ஒன்று சொல்லிப்பட அந்த குருவாயூர் கோயில்ல அவர் இந்த சந்தனம் வருகிறாரு ம், ம். அதை சொல்லி போட்டு சொன்னீங்க.
இவங்களுக்கு வந்து சூடு சொரணை இருந்தால் தான் அந்த உங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கா, அவனுக்கு சுயகௌரவம் அப்படி ஒரு அப்படி ஒரு ஆமா ஆமா திட்டந்தர சிந்தனை வந்து என்றால் இந்த அஹ், சகிப்புத்தன்மை டொலரன்ஸ் என்று சொல்றான். அந்த ம் டொலரன்ஸ் என்றது வந்து அது ம் அந்த தவமெல்லாம் செய்து அந்த டொலரன்ஸ் வந்து பவரால வர வேணும். சில ஆட்களுக்கு பல இனத்தாலும் அந்த டொலரன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ம்ஹும், போறது. அப்ப ம் உண்மையான டொலரன்ஸ் என்று கண்டால் அது ஒரு பவரல் அதாவது அந்த பவரால வராது. இட் ஷுட் பி எ பவர் நாட் எ வீக்னஸ். ம் அந்த டொலரன்ஸை வந்து அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறினால் அதை டீல் பண்றதுக்கும் தெரிய வேணும். ஆமா அப்ப அது அந்த அப்ப என்ன சொன்னா பாருங்க, இப்ப சிலர் வந்து பொறுமைன்னு சொல்லி என்னதான் தலைவலி குத்தினாலும் பொறுமையா தான் இருப்பாங்க. அது வந்து அது பலகீனம். அது பொறுமை என்பது எப்போ நம்ம வந்து உணர்ச்சிப்படுகிறோமோ அதுக்கு பொறுமை காப்பது. நம்மை ஒருத்தன் வந்து இகழ்வு என்று இழிபடுத்துகின்ற போது அதை பொறுத்து போகலாம். ஆனா அது எந்த மாற்றத்தையும் தராது. இப்ப நாமும் அவங்களுக்கு கூட ஒண்ணா போவோம். இப்ப Right. யாராவது என்னை பார்த்திருந்தாங்கன்னா, என்ன நீங்க பிரசவம் வாங்கலன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லலாம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? இப்ப நான் யார்கிட்ட போய் சொல்லப் போறேன்? என்னுடைய ஆத்ம திருப்தி. Right. என்னை நான் தாழ்வாக நினைக்க கூடாது. பகவத்கீதையிலேயே தன்னை தானே தாழ்த்திக் கொள்பவன் தனக்கே பகைவனாகிறான். Right. இது கீதையில வரக்கூடிய ஸ்லோகம். தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்பவன் தனக்கே பகைவனாகிறான். சோ இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. Right. அப்ப நம்ம ஒருத்தன் தாழ்வா பார்க்கிற போது இல்லை என்பதை அந்த இடத்துல நிரூபிக்கணும் இல்லையா? Right. அது ரைட். ஓகே. அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரி ஐயா. இது அவமானம். அது சரி. நம்ம ஒருத்தர் வந்து இழிவுபடுத்துகின்ற போது அதை ஏற்றுக்கொள்வது அவமானம் இல்லையா? ஓம் ஐயா. ஐயா, சுயகௌரவத்துக்கும் தன்முனைப்புக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? வித்தியாசம் வந்து ஒரு மெல்லிய திரைதான். ஆணவத்தாலையும் இது செய்யும், திரிவிலையும் செய்யலாம். அப்ப இந்த இடத்துல ஆணவம் இல்லை. அவன் என்னை தாழ்வாக நினைக்கிற போது, தன்னை உயர்ந்தான் நினைத்துக் கொள்கின்ற போது, இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் என்று வெளிப்படுத்துவதற்காக காட்டுகின்ற ஒரு செயல், அவ்வளவுதான். ஆணவம் அப்படின்னா எப்பவுமே இருக்கும். அவன் நினைக்கிற மாதிரிதான் எல்லாரும் நம்மளோட தாழ்ந்தவங்க, நமக்கு தான் ஞானிகள் நாம அப்படின்னு அந்த ஆணவம் இருக்கும். அந்த ஆணவத்துல மேல உட்கார்ந்துகிட்டு எல்லாத்துக்கும் சந்தனத்துக்கு கீழே வீசிக்கிட்டு இருக்கிறான். இல்ல சில சமயத்துல நான் கண்டே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது. அந்த சில சமயத்துல அந்த சுயகௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக சில விஷயங்களை செய்து போட்டு நான் எனக்கு தன்முனைப்பு ஆணவத்தால் செய்துட்டேன்ற மாதிரி ஒரு இது ஒன்று வர்றது. அதுக்குத்தான் எனக்கு அந்த அந்த டென்ட்டுக்கு முன்னாடி அதை கட்டினேன் அவங்கள்ட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஜனாரையா, நீங்கள் கையெழுத்தினீங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஐயா ஓரளவுக்கு நான் கேட்க யோசிச்ச கேள்வியை வந்து கேட்டுட்டார். இருந்தாலும் எனக்கு என்ன அதுலன்னா, அந்த உலோக பொருட்கள்ல எப்படி அந்த உருவேற்றாரு எப்படி சக்தி ஏறுது? இப்ப உயிர் பொருட்கள் ஏறுறது வந்து மந்திர ஒலி அலைகள் வந்து எல்லா உலகத்திலும் ஏறாதுங்க ஐயா. காப்பர் செப்பு தகட்டிலே தான் அந்த உருவேறும். இப்போ எலக்ட்ரிசிட்டி எதுல போடுறோம்? ஹை குவாலிட்டி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னா இப்போ ஒயர் நல்ல குவாலிட்டி ஒயர், இது பியூர் காப்பர் தானே. ஆமா ஐயா. ஆமா. அப்போ அதுல மின்சாரம் கடந்து போகுது இல்ல. ஆமா. அப்போ ஒரு முனையில இருந்த மின்சாரத்தை அது வாங்கிக்குது, அடுத்த முனையில ஒரு கருவி இயக்க வைக்குது. ஆமா. அப்போ தானே வைத்துக் கொள்வதும் இல்லை, வாங்காம இருப்பதும் இல்லை. அப்போ வாங்குது, கொடுத்துருது. அதே போல அந்த காப்பருக்கு வந்து ஒன்றை பதிந்து கொள்வதும் பதிந்ததை பிரதிபலித்துக்க செய்வதும் காப்பருடைய இயல்பு. மற்ற உலோகங்கள் அது குறையும். பஞ்சலோகம் என்னாலும் கூட அது அதிகமான சேர்க்கை வந்து காப்பரா தான் இருக்கும். காப்பர் கூட மற்ற 4 உலோகங்கள் சேர்த்துருவாங்களே, அது எனக்கு தெரியாது. பட் காப்பர் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் ஈர்க்கும் தன்மையுடையது. சரி சரி ஐயா. சரி சரி. அது ஈர்ப்பு தன்மை இருக்கு அதுக்கா? சரி ஐயா. நன்றி. இல்ல எனக்கு அந்த இரும்பு காந்தம் வந்தோடனே
இந்த காந்த சக்தி வந்து இரும்பு தானே கவரும் கூட பாதாள போகும்ன்றது நான் கொப்பரண்டு வரைக்குள்ள அதான் அது கொஞ்சம் குழப்பமா இருந்ததுதான். சரி ஐயா, நன்றி. வாழ்க நன்றிம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு சில கேள்விகள் உண்டு ஐயா. ம் சின்ன சின்ன கேள்விகள் தான் கேட்கின்றேன். இந்த மூலஸ்தானத்தில் விக்கிரகங்களை கல்லிலே தான் செதுக்கிறார்கள். ம் மூலஸ்தான விக்கிரகங்களை. ம் அப்ப இந்த வான்காந்தத்தை ஈர்த்து அதே போல மந்திர உச்சாரணங்கள் மூலம் அதை பதிவு வைக்கிறதுக்கு நாங்கள் அந்த செப்பு தகடு பாய்க்கிறது போல ஏன் செப்பிலை விக்கிரகத்தை வைத்திருக்கவில்லை? வைத்திருந்தால் அது கூட மொத்தமாகவே ஆற்றுக்களமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் அப்படிங்க எனக்கு இருக்கும். ஆனா செப்பு வந்து நீங்க செதுக்கிறது இல்ல, அந்த மெட்டலை உருக்கி வார்க்கிறோம். ஆமா, ஆச்சுங்களா? அப்போ தத்துவம் அங்க இருக்காது. இப்போ சிலை செதுக்கிற போது நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, செதுக்கினால் தெய்வீகத்திற்கு உரிய சிலை வெளிப்படும். ஆமா. நம்முடைய குணங்களை செதுக்கினால் நம்முள் தெய்வீகம் வெளிப்படும். இப்போ செப்பு சிலைக்கு என்ன சொல்ல முடியும்? தத்துவம் இல்லையே. அது தத்துவம் விளக்கம் ஐயா. ஆனால் சக்தியை பரப்புகிற விஷயத்துல அதற்காகத்தான் உற்சவமூர்த்தி வைக்கிறாங்க. உற்சவமூர்த்தி. ஓகே ஐயா, அப்படி வேற சிந்தனை ஒன்று வந்தது. முழுமையாக ஆற்றக்களமாக்கி விடலாமே என்று சொல்லி என்ன ஒரு கேள்வி இருக்கு, அது கடைசியாக கேட்கின்றேன். என்ன ஒரு கேள்வி ஐயா, இந்த ஒரு சர்வைவல் என்ஜாய்மெண்ட் பெர்ஃபெக்ஷன் என்றதை பற்றி சொன்னீங்க. அப்ப அங்கே உயிர் வாழ்ந்து இயற்கையாக கிடைக்கின்ற அந்த இன்பங்களை துய்த்து அறிவிலே முழுமை பெற வேண்டும். இப்ப சிலர் வந்து தொடர்ந்து இறைநிலை என்று சொல்லிக்கொண்டு வசதி இருந்தும் கூட இன்பங்களை பெருமளவிலை தூக்காது, அதில் நாட்டம் கொள்ளாது இருக்கிறார்கள். அப்ப இன்பங்களை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதுக்குரிய வசதி இருந்தும் அதை புறக்கணித்து முழுமையாக ஆன்மீகத்தில் தங்களை ஈடுபடுத்துகின்றவர்கள் தோற்று போவார்களாம். அதாவது இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான். நம்ம எந்த அளவுக்கு வந்து இதுல பக்குவமாகி விடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு மனம் வந்து லேசாகும். ஆனா பக்குவப்படுவதற்கு அதை சில ஆசைகள் வந்து அதை ஆசை வந்தாலே மனசு வந்து எடை கூடிவிடும். எடை கூடிவிட்டால் மேல போக முடியாது. எர்த் பவுண்ட் சோல் தான். அதனாலதான் பந்தம் பற்று பாசங்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அப்பதான் ஆத்மா லேஸ் ஆகுன்றதுக்காகத்தான். ஆத்மா லேசானதுல மேல போக முடியும். கலங்கப்பட்ட ஆத்மா வந்து மேல போக முடியாது. எடை அதிகம் இல்லையா? ஹைட்ரோஜன் பாலும் தான் பறக்க முடியும். கார்பன் டை ஆக்சைடு ஊதினா அது பறக்குமா? அதுதான். ஓகே, அப்ப இயற்கையாக கிடைக்கின்ற இன்பங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய இருந்தால் அவற்றை அனுபவித்து விடுவது பெட்டர். ஆமா. என்னென்ன கேள்வி ஐயா, இது ஒரு முரண்பாடான கேள்வி. இப்ப இந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கு யார் குருவாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த எப்படிப்பட்ட குருமார்கள் என்றது குறிப்பிட்டீர்கள். இப்ப அதே
சிந்தனையை நான் வேதாத்திரியத்துக்குள்ளே கொண்டு வருகிறேன். ம். வேதாத்திரியத்தில் தீட்சை கொடுக்கிறோம். தீட்சை கொடுக்கிற ஆசிரியர்கள் அவர்கள் அந்த தகுதி பெறாவிட்டா இவர்கள் எல்லாம் நாங்கள் தீட்சை கொடுப்பதற்கு தகுதியா? அதுவும் பொருந்தும், இங்கேயும் பொருந்தும். அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். ம்ஹும். அதுக்குத்தான் மகரிஷி ஆசிரியர் பயிற்சி சர்டிபிகேட் கொடுக்குறாரு இல்லையா, பிரம்மஞான ஆசிரியர் பயிற்சி சர்டிபிகேட்ஸ். இது நாம் ஞானம் பெற்று விட்டோம் என்பதற்கான அடையாளம் அல்ல. அதற்கான பயிற்சிகள் அனைத்தும் தந்துவிடப்பட்டது, தரப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம் தான் சர்டிபிகேட்டை தவிர, ம்ஹும். அந்த சர்டிபிகேட் உள்ள தகுதி நம்மகிட்ட இருக்கா இல்லையான்றது நாம தான் பெருக்கிக் கொள்ளணும், செக் பண்ணி பார்த்துக்கணும். ம்ஹும். ம்ஹும். என்னுடைய இப்போ சில நேரங்களில் அவர்கள் பயிற்சிகளை பெற்று அந்த பயிற்சிகளையே இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே 4 மாதத்துக்குள்ளே அவர்களுக்கு எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து ஆசிரியர் ஆக்கிட்டு வர்றார்கள். ஆமா, அது என்ன இப்போ கூட கூட எவ்வளவு தூரத்துக்கு எல்லாரையுமே இவ்வளவு விரைவாக ஆசிரியர்களாக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆசிரியராக்க பார்க்கிறார்கள் ம், பல மன்றங்களில். ஆமா. அப்போ எனக்கு நடுக ஒரு கேள்வி வருகிறது, ஆம், நாங்கள் வேதாத்திரியத்தினுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளுகின்றோம். அதாவது இப்போதைக்கு நிர்வாகம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, குவாலிட்டி அவர்கள் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர நிர்வாகம் ஒன்றும் பண்ண முடியாது. செய்ய முடியாது. ஆமா. ஏன்னா இப்போ நாம பயிற்சி செய்வதும் பக்குவம் அடைவதும் சொல்லி செய்ய முடியுமா? ம்ஹும். அவங்களே தான் முயற்சி எடுத்து பக்குவமாகணுமே தவிர யாராவது பக்குவத்தை தந்துவிட முடியுமா? யார் பெறுவார், யார் தருவார்? சாமிஜியே கேக்குறாங்க ம்ஹும். இல்லைங்களா? ஆமா. சோ அந்த பக்குவத்தை யாரும் கொடுக்க முடியாது, யாரும் வாங்கிக்க முடியாது. அவரவர்கள் அடைய வேண்டிய பெறுகின்ற பக்குவம் அது. ஆமா. எனக்கு இருக்கிற ஆதங்கம் என்னவென்றால் ஐயா, ம். 3-4 மாதங்களில் ஆசிரியர் ஆக்கிவிட்டு அவர்களையே தீட்சை கொடுக்க அனுப்பி விடுகிறார்கள். ஆமா ஆமா, அதனால்தான் அந்த அந்த தரம் குறையும். ம்ஹும். நன்றி ஐயா, என்னுடைய ஆதங்கத்தை. ஐயா சிவாஜியா கட்டத்தோட தொடர்ந்து நான் கேட்குறேன்னு சொல்லி சொன்னால், நீங்க சொன்னீங்க என்று சொன்னால், அந்த குவான்டிட்டியை கூட்டுறது, மற்றது ஆ. அவரவர் தான் தங்களை தகுதிப்படுத்த வேண்டும். ஆ. நிர்வாகம் குவான்டிட்டியை கூட்டணும். நிர்வாகம் அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா. அப்படி இருக்கும்போது, இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க ஒரு முறை இந்த 5 ஆசிரியர் பயிற்சி இதெல்லாம் பிரம்மஞானம் எல்லாம் செய்து 15 ஆசிரியருக்கு மேல ம். கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்மெண்ட் போகணும், ஒரு மாற இல்லை. ஒன்று ம். தவிர ம். கீழே போய்க்க தான் ஆசிரியர்னு சொல்லி என்ன செய்யணும் அது தெரியாது. ம். இப்படி ஆசிரியரை உருவாக்கி குவான்டிட்டிஸ் கூடிக்கொண்டே போகும். அப்ப நிர்வாகம் நிர்வாகத்தின் வேலை ஆசிரியர் கூட்டுறதை தவிர அந்த ம். அச்சீவ் பண்றதுக்கு இப்போ உதாரணம் மகிழ்ச்சியின் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் உங்கள்ட்ட இப்போ ம். இப்போ நிர்வாகம் உருவாக்கி விடுது. ஆனால் பின்னங்கால என்ன நடக்குன்னு தெரியாது. அப்ப அவையவே ம். அவை தகுதிப்படுத்தினாலும் அதுவும் தெரியாது. அப்படியான நிலை இருக்க குவாலிட்டி கூடிக்கொண்டு போகுது. இங்கால குவாலிட்டி குறைஞ்சு கொண்டு போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்படி உருவாக்கும் பொழுது குறையும். குறையும். ஏன்னா குவான்டிட்டி மட்டுமே கூட்டுற போகுது. அதுல ஞானாசிரியர், துணை பேராசிரியர், பேராசிரியர், மூத்த பேராசிரியர் எல்லாம் பட்டங்கள் தரப்படுகின்ற போது அது எதை வைத்து நம்ம நிச்சயிக்க முடியும்? ஆமையா. நிர்வாகம் எதை வைத்து ஒரு தரம் உள்ளவர் அப்படின்ட்டு நிச்சயிக்க முடியும்? அதுதான் ஐயா. அப்படி போகும் பொழுது அப்ப அவற்றை அந்த நோக்கத்தை நிறைவேறதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு அது முடியுமாண்டா அது எப்படி செய்யலாம்? அதான் காலம் தான் அதெல்லாம் தேர்வு செய்யும். ஐயா, that's right. Okay, yeah, that's fine. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம்.
ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். இன்றைய குருவென்றல் வகுப்பு 69 ஆலய வழிபாடு பற்றிய மேலும் பல அற்புதமான பல கருத்துக்களை நமக்கு இன்று வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு